குலதெய்வம் அருள்ல ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை முறைய மாறிச்சு. தெரியுமா உங்களுக்கு? சொல்ற கேளுங்க. மலேசியாவை சேர்ந்த ஒரு குடும்பம் என்கிட்ட போன்ல பேசினாங்க. சாமி, எல்லாமே ப்ராப்ளம். பிசினஸ்ல பிரச்சனை, என் தொழில பிரச்சனை, நான் பணம் வர்றதுல பிரச்சனை, கடன் கொடுத்ததுலயும் பிரச்சனை, கடன் வாங்கினதுலயும் பிரச்சனை. இப்போ வாழ்க்கையில எல்லாருக்கும் வியாதிகள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். என்ன பண்றதே தெரியல சாமி, ரொம்ப குழப்பத்தில் இருக்கும். சரி, உங்க ஜாதகம் அனுப்பங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுத்து அஸ்ட்ராலஜிக்கலாவும் பார்த்தேன், பிரசனமும் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு சரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்ன ப்ராப்ளம் வருது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண அவங்ககிட்ட, சரி நீங்க ஒன்று செய்யுங்க, நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். என்னன்னா, நான் கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு பண்றது வீட்டில் பண்ணுங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை உங்க குலதெய்வம் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு. ஆனா குலதெய்வம் கோவிலுக்கு போறது அவ்வளவு சிறப்பு போங்க அப்படின்னா அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன். சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அப்படி என்ன சாமி குலதெய்வம் கோவில்ல போறதால எங்களுக்கு நடந்துற போகுது? ஏன்னா குலதெய்வம் தான் சொல்றாங்க யார்கிட்ட போனாலும். அப்படி என்னதான் நடந்துற போகுது அப்படின்னு கேட்டாங்க. அந்த குலதெய்வம் அப்படின்றது உங்களுடைய முன்னோர்களுடைய, அது உங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர் தான் குலதெய்வம். ஸோ அந்த குலதெய்வத்துடைய இடம் அப்படின்றது என்ன, இது ஒரு என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்லுவாங்கல்ல கம்ப்யூட்டர்ல, அது மாதிரி இது ஒரு டிவைஸ் அந்த இடம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் பல ஜென்மமும் உங்க முன்னோர்கள்லாம் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ வழிபாடு செய்ய 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 அந்த இடத்துல அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இருக்கும். அதாவது உங்க முன்னோர்களுடைய பிளெஸிங்ஸ் அங்கே உட்காந்துருக்கும். அப்படி உட்காந்துருக்கிறது அதோடைய சிறப்பு. அப்போ என்னன்னா, நீங்க இங்க வரும்போதே உங்க வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கடல் கடந்து ரொம்ப வருஷமாக அங்கேயே தான் இருக்கீங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் இங்கே உங்களை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் அங்கே போக வேண்டியது அவசியம் இல்லையான்னு. கண்டிப்பாக சாமி, நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் இருந்து அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு. இது சந்தேகப்படலாம் வேண்டாம். இப்போ உங்களுடைய தாத்தா இங்கே இந்தியாவில் இருக்கார், ஓகேங்களா? நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க. இவர் திடீர்னு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. வாடா அப்படின்னா வந்துட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் வருவோம் சாமி. அதே தாங்க இதுவும். உங்கள் குலதெய்வம் இங்கே இருக்கார், தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா வந்து பார்த்துட்டு போங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே சாமி, கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னாரு. அப்புறம் அவங்களுக்கு உண்டான பூஜைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் இயந்திரங்கள் எல்லாமே நான் இங்கேருந்து அனுப்பி வச்சேன். அதை வச்சு வீட்டில் வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அவங்க லைஃப்பில் நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முறை ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சுவாமி நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வரலான்னு இருக்கோம், நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக பண்ண, நல்ல விஷயம், வாங்க அப்படின்னு. முதல்ல உங்களை வந்து பார்த்துட்டு தான் போனோம் நாங்கள். கண்டிப்பாக வாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க. வந்து என்னை நேரில் வந்து சந்திச்சாங்க. சந்தித்து பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாம் கேட்டாங்க. எல்லா விளக்கங்களும் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. தைரியமாக போய்ட்டு அவங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சந்தோஷமாக கிளம்பி போனாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்க. போகிற அன்னைக்கு இவங்களுக்கே தெரியாது, நார்மலாக போகிறாங்களாம். போகிற அன்னைக்கு அந்த ஊரில் ஏதோ ஒரு விசேஷம் பண்ணும். ஸோ இந்த குலதெய்வ கோயில் அவ்வளோ விசேஷமாக இருந்திருக்கு. போகும்போது எங்களை பார்த்த உடனே அந்த கோவிலில் இருக்க நிர்வாகிகள் யாராவது வந்திருக்காரு, நீங்கள் யாருங்க அப்படின்னு பேசும்போது, இப்போ நாங்கள் குலதெய்வத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னா முன்னாடி கூட்டுக்கு முதல் மரியாதை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அது ரொம்ப விசேஷம் இல்லை. ஒரு ஃபேமிலிக்கே ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது கொடுத்தது அந்த மனுஷன் கிடையாது, குலதெய்வத்துடைய சக்தி. இதோடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு போனதுக்கு அப்புறம், மலேசியா போனதுக்கப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது குருஜி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது உங்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா, குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் என்ன காரியம் வேணாலும் சாதிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த குலதெய்வ சக்தியை பெறுறதுக்கு இன்னொரு விசேஷமும் அவங்களுக்கு சொன்னேன், அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, வீட்டில் அவருக்குன்னு உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றுங்க. எப்போவுமே சுத்தமான நல்ல நிலை விளக்கு ஏற்றுங்க. ஓம் குலதெய்வதாப்பியம் நமகன் டெய்லி ஒரு 12 முறை சொல்லிட்டு போங்க. இவன் நினச்ச காரியம் நடக்குதா இல்லையா பாருங்க. 100% உங்களுக்கு காரியங்கள் வெற்றி அடையும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. சாய்ராம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் என்கிட்ட கேள்வியாக கேட்குறீங்க. நிறைய பேருக்கு அதுக்குண்டான பதிலை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நீங்கள் கேட்குற மேக்ஸிமம் கேள்விகளுக்கு நான் பதிலை கொடுத்துட்றேன், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அது பலருக்கு உண்டான சந்தேகம் பலருக்கு போய் சேரட்டும். சாய்ராம், நல்லது நடக்கும்.